என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க அவரது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான லால் சலாம் படம் வெளியாகி இன்னையோட 5 நாள் ஆகியிருக்கு. நம்ம இந்த படத்தோட விமர்சனத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த படம் குறித்து பெரும்பாலும் சாதகமான, அதாவது நேர்மறையான விமர்சனங்கள் தான் எல்லா இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு. பொதுமக்கள், அதாவது இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் அப்படின்ற பாரபட்சம் இல்லாத நடுநிலையான ரசிகர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை பாராட்டுறாங்க. இந்த படத்தினுடைய நோக்கம் குறித்து மிக உயர்வாக பேசுகிறாங்க. அதே போல் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அத்தனை மக்களும் அதே போல் இந்த படத்தில் ரஜினியினுடைய தோற்றம், ரஜினியினுடைய வசனங்கள், இது எல்லாத்தையும் அவங்க ரொம்ப சிலாகித்து பேசுகிறத கேட்க முடியுது. இந்த 5 நாட்களில் இந்த படம் என்ன வசூல் செய்தது, இந்த படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அயோத்தின்னு ஒரு படம் வந்தது, சசிகுமார் நடித்த படம். அந்த படமும் மத நல்லிணக்கத்தை பேசுகிற ஒரு படம் தான். அக்மார்க்கு சங்கி ஒருத்தருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்துக்கு பெருமளவு அந்த மீடியா சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் கிடச்சிது. ஏன்னா அதில் ரஜினிகாந்த் நடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா லால் சலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கான்செப்டு தான். மத நல்லிணக்கம், 2 சமூகங்களுக்கிடையே எப்படி மோதலை உண்டாக்குறாங்க, இந்த மோதலின் அடிப்படை பின்னணி என்ன, இதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்ன படம் லால் சலாம். ஆனால் இந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட சிலர், அதாவது பிரபலமான விமர்சகர்னு சொல்லிக்கிற, பிரபலமான அந்த யூடியூப்பில் முன்னணியில் இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிற சிலர் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா லால் சலாமில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கார். இதுதான் வித்தியாசம். இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாமல், ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இல்லாமல், இதை ஒரு எக்ஸோ ஒரு இசட்டோ இந்த படத்தை இயக்கி நடிச்சிருந்தா இந்த படத்தை பெருசாக கொண்டாடி இருப்பாங்க, தலைமையில் தூக்கி வச்சு ஆடி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 கண்களையும், ஒரு பக்கம் ரஜினிகாந்தும் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் மறைக்கிறாங்க. அதனால் இந்த படம் அவர்களுக்கு தவறாக தெரிகிறது. அந்த மாதிரி அந்த குருட்டுத்தனமான விமர்சகர்களை அப்படி இடது கையால் தள்ளி விட்டுட்டு இந்த படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு, எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த படம் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் 6.18 கோடியை வசூலாக பெற்றது அப்படிங்கிறது ஒரு தகவல். இது கிட்டத்தட்ட ஒரு நம்பகமான ஒரு தகவல்னு வச்சுக்கலாம். சிலர் 10 கோடின்றாங்க, 12 கோடின்றாங்க. நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகாமல் நடுநிலையாக இந்த படம் தொடர்பாக எவ்வளோ முதல் நாளில் எப்படி ஓப்பனிங் இருந்தது, எப்படி ஜனங்க பார்த்தாங்க, ரசித்தாங்கன்றத அடிப்படையாக வச்சு கொடுக்கப்பட்ட தகவல் இது. கிட்டத்தட்ட 6.25 கோடின்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும். மற்றும் அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தென் மாநிலங்கள், அதே போல் வட மாநிலங்கள், அதே போல் வெளிநாடுகள், இங்கே எல்லாமே ஒரு வழக்கமான ரஜினி படம் மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த படத்தையே ஒரு ரஜினி பட அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா முதல் நாள் வசூல் கிட்டத்தட்ட 15-16 கோடியை தாண்டி இருக்கும். அவர் கெஸ்ட் ரோலே பண்ணியிருந்தா கூட தியேட்டர்கள் எண்ணிக்கை, வெளியிட்ட விதம், இது எல்லாத்தையும் ஒரு ரஜினி பட ரேஞ்சுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு வசூல் கிடச்சிருக்கும். ஆனால் அது பின்னாடி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கே எதிராக முடியக்கூடும். அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்தை ஒரு ரஜினி படமாக எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணல. ஒரு தகவல் தான், இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் வரார், அவ்வளோதான். இந்த ஒரு தகவலை மட்டும்தான் சொன்னாங்களே தவிர இந்த படம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், ரஜினி படம் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிலாம் அவங்க எதுவுமே சொல்ல, எந்த எதிர்பார்ப்பையும் கிளப்பலை. நார்மலாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. எப்படி ஒரு விக்ராந்த் படம், ஒரு விஷ்ணு விஷால் படம், அந்த ரேஞ்சுக்கு மட்டுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. திரையரங்குகளும் அந்த அளவுக்கு தான் லிமிட்டடாக இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த எல்லைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த முதல் நாள் வசூலுங்கிறது மிகப்பெரிய வசூல். ஒரு விஷ்ணு விஷால் படத்துக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஓப்பனிங். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். ஒரு ரஜினி பட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ரிலீஸு அது மாறி இருக்கும், தேட்டர்கள் அதிகப்படுத்தியிருப்பாங்க, அப்போ அதிகமான வசூல் கிடச்சிருக்கோம். இந்த படத்துக்கு அதை செய்யலை. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும்
6.25 கோடி அளவுக்கு வசூல் கிடைச்சது. உலகெங்கும் கிட்டத்தட்ட 10 கோடியை இந்த படம் வசூலாக பெற்றது அப்படிங்கிறது தான் இதோட முதல் நாள் ரிப்போர்ட்டு. இந்த முதல் நாளில் எப்படி வரவேற்பு இருந்தது, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போய் பார்த்தாங்களா அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் சில திரையரங்களில் மட்டும்தான் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன், அதாவது ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டத்தோட நிறைய ரசிகர்களோடு அந்த படம் வந்து ஓடிச்சு. சில அரங்குகளில் சாதாரணமாக ஒரு 50% 60% ஆடியன்ஸ் தான் வந்து இருந்தாங்க. இன்னும் சில திரையரங்களில் ஒரு 80% ஆடியன்ஸ் இருந்தாங்க. இப்படி வந்து கலவையாக தான் வந்து முதல் நாளில் இந்த படத்துக்கு வரவேற்பு இருந்தது. அதே போல் ரசிகர்கள் கூட்டமும் வந்து ஆவரேஜாக ஒரு 60% கூட்டம் தான் முதல் நாளில் இருந்தது. ஆனால் இந்த முதல் நாளில் படம் பார்த்தவங்க இந்த படம் குறித்து சொன்ன அந்த தகவல் இருக்கு, இது வந்து ரசிகர்கள், மற்ற நடுநிலை ரசிகர்களை இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வலை வந்து அவங்களுக்கு தூண்டிச்சு. அதனுடைய விளைவு என்னென்னா, சனி மற்றும் ஞாயிறுகளில் இந்த படத்துக்கு நல்ல ஒரு கூட்டம் வந்து அமைஞ்சது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை 2வது காட்சி கூட கிட்டத்தட்ட அரங்கு நிறைந்த காட்சியாக ஓடும் அளவுக்கு ரசிகர்கள் இந்த படத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இந்த படம் முதல் 3 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 36 கோடி வசூலை பெற்றதாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து தகவல் தெரிவிக்குது. இது உலகெங்கும், தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கும் இந்த படத்துக்கு கிடைத்த வசூல் 35லிருந்து 36 கோடி என்பது முதல் கட்ட தகவல். அதற்கு அடுத்த நாள் திங்கள், அப்புறம் செவ்வாய், இன்னைக்கு செவ்வாய், இது வந்து திங்கக்கிழமை எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் திங்கக்கிழமை வந்து அதை வந்து அமில சோதனைன்னு சொல்லுவாங்க. இந்த அமில சோதனையில் தப்பிச்ச படங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த படங்கள் கூட ரஜினியோட படங்கள் தான். திங்கக்கிழமையும் கூட்டம் ஃபுல்லாக வரும், ஹவுஸ்ஃபுல்லாகும் அப்படிங்கிறதுல ஒரு ரஜினி படத்துக்கு தான் வந்து நடக்கும். இந்த படம் ரஜினி கெஸ்ட் ரோல் பண்ண படம். ஸோ திங்கக்கிழமை எப்படி இருந்ததுன்னா, திங்கக்கிழமை கிட்டத்தட்ட 40லிருந்து 50% ரசிகர்களோட இந்த படம் ஓடிச்சு. சில அரங்குகளில் வந்து திருப்திகரமாக இருந்தது, சில அரங்குகளில் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. காரணம், அந்த வாரத்தினுடைய ஆரம்ப வேலையினால் அந்த நாளுக்கே உரிய அளவுக்கு வந்து கூட்டம் இந்த படத்துக்கு வந்தது. இந்த நிலவரப்படி, அதாவது இதே ரேஞ்சுக்கு வந்து இந்த படம் போச்சுன்னா, இந்த முதல் வாரம், அதாவது முதல் ஒரு 10 நாள் முடிவில் இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட 60லிருந்து 65 கோடி வரை வசூலை பெறும் அப்படிங்கிறது தான் வந்து நிலைமை. இந்த ரேஞ்சு ஒரு 2 வாரங்களுக்கு தொடர்ந்ததுன்னா 100 கோடி அப்படிங்கிற மார்க், அந்த எல்லையை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு அந்த வசூல் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சாதனை தான். அதனால் இதை வந்து நம்ம ஒரு குறையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எவ்வளவோ நெகட்டிவாக ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்தும் கூட, இந்த படத்தை காலை பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணியும் கூட, இந்த படம் நடுநிலை ரசிகர்களால் காப்பாற்றப்பட்டு இருக்கு. நடுநிலை ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்தியை இந்த படம் கொடுத்துருக்கு. பல இடங்களில் அந்த சகோதரர்களும் சரி, அந்த சமூகத்தை சார்ந்த பெரியவர்களும் சரி, இந்த படத்தை பாராட்டுறதை வந்து பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை இயக்கிய சகோதரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவங்களுடைய கேரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக லால் சலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தொடங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி, திரையரங்கில் வந்து திருவிழா மாதிரி மக்கள் கூடுகிற மாதிரியான ஒரு வெற்றி படம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே அமையலை. நீங்கள் பொங்கல் வெளியிட 3 படம் வந்துச்சு. கேப்டன் மில்லர் வந்தது, அயலான், அதே போல் மிஷன் சாப்டர் 1 வந்தது. இந்த 3 படங்களுக்கும் நல்ல விமர்சனங்கள் கிடைச்சா கூட தயாரிப்பாளர் கொண்டாடுற அளவுக்கோ அல்லது திரையரங்க உரிமையாளர்கள் மகிழ்கிற அளவுக்கோ பெரும் திரளாக வந்து கூட்டம் அணிவகுக்கலை. ஒரு படம் வந்து இந்த மாதிரி பொங்கல் ஸ்பெஷல் படங்கள் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸுக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மிக பிரபலமான திரையரங்கில் போய் நின்று பார்த்தா கவுண்டரில் வந்து ஆட்களே இல்லை, கூட்டமே இல்லை. டிக்கெட் புக்கிங்க்கு வந்து ஆளே இல்லாமல் காற்று வாங்குதுன்ற மாதிரி நிலைமை அன்னைக்கு இருந்தது. ஸோ பொங்கல் படங்கள் கூட செய்யாத ஒரு சாதனையை லால் சலாம் செஞ்சுருக்குன்னு சொன்னால் மிக இல்லை. அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் மிகப்பெரிய வெற்றி படம், முதல் மிகப்பெரிய திரை திருவிழா அப்படின்னு சொன்னால் அது லால் சலாம் தான். எல்லாரும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெருமையாக சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணார் தலைவர்,
அந்த கெஸ்ட் ரோல் பண்ணதுக்கே இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வரவேற்புன்னா இன்னும் கொஞ்சம் அவர் ஃபுல் லென்த்தாக இதே படத்தை பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும். அதனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய அப்பாவை வைத்து ஒரு முழு நீள பக்கா ரஜினி ஒரு விருந்தாக வந்து தரணும் அப்படின்னுலாம் வந்து கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ரஜினி அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இவ்வளோ தான் போதும், இதுவே போதும் உங்களுக்கு, இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏன்னா சொந்த படமே எடுக்கிறதில்ல அப்படின்னு சொன்னார் அவர் மேடையில் பார்த்தீங்கன்னா. ஏன் அவர் சொந்த படம் எடுக்காமல் போனார் தெரியுமா? ஏன்னா பொறாமை. இந்த சினிமாவில் பொறாமன்றது வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு நோயாக வந்து பரவி கிடக்கு. என்னடா இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவர் சொந்த படம் எடுத்து மொத்த லாபம் இவருக்கேவா, இப்படித்தான் எல்லாரும் பார்த்தாங்க. ரஜினி சொந்த படம் எடுத்திருக்காரு, இந்த படத்தால் வந்து இவ்வளோ பேருக்கு வந்து லாபம், திரையரங்க உரிமையாளர்கள் அப்படியெல்லாம் யாரும் பார்க்கல. அவர் சொந்த படம் எடுத்தார், அருணாச்சலம், அதில் யாருக்காவது நஷ்டம் வந்ததா? எல்லாரும் லாபம் தான். எல்லாருக்கும் ஈவன் சம்பந்தமே இல்லாமல் முதலீடே செய்யாத 8 தயாரிப்பாளர்கள் அந்த படத்தில் இருந்தாங்க. அந்த படத்தில் 8 தயாரிப்பாளர்கள் யாரும் 10 பைசா முதலீடு பண்ணல. ஆனால் 8 பேருக்கும் வந்து மிகப்பெரிய தொகையை வந்து அவங்களுடைய பங்காக கொடுத்தார் ரஜினிகாந்த். திரையரங்கு அத்தனை பேருக்கும் வந்து நல்ல லாபம் கிடைச்சிது. ஆனாலும் ரஜினிக்கு கெட்ட பேர். ஏன்னா அவர் சொந்த படம் எடுத்துட்டாருல்ல. அதுக்கடுத்து படையப்பா மிகப்பெரிய வசூல், இன்றைக்கி வரைக்கும் வந்து வசூல் சரித்திரம்னா அந்த படம் தான். அதுலேயும் எல்லாருக்கும் லாபம் தான். இருந்தும் கூட ரஜினியோட சொந்த படமாச்சே, அவருக்கே மொத்த லாபம் போயிடுச்சு அப்படிங்கிற வைத்தறிச்சல் வந்து இங்கே பலருக்கும் வந்து இருந்தது. அதனுடைய விளைவு தான் பாபா படத்தில் வந்து அவர் சறுக்கிய போது அத்தனை பேரும் கொண்டாடினாங்க. சிலர்லாம் பார்ட்டி வச்சு கொண்டாடினாங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திரை உலகம் இது. அதனால் எதுக்கு இவனுங்க தொல்லை, இவங்க பொல்லாப்பு எதுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர் சொந்த படம் தயாரித்தே விட்டார். சேஃபான பேனர் ஏதோ பார்த்து அவங்களுக்கு மட்டும் படம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. அதுதான் இது ரஜினி சொல்லலை, நம்ம சொல்கிறோம். ஆனால் மேடையில் அவர் சொன்னார், நான் சொந்த படம் நீ எடுக்கிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னார்ல. அது போல தான் மகள்களுக்கும் வந்து அவர் ஒரு கட்டசிக்காக வந்து 2 படம் கொடுத்துட்டார். சின்ன மகளுக்கு ஒரு படம், பெரிய மகளுக்கு ஒரு படம் கொடுத்துட்டாரு. அந்த வகையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன் தந்தையை வைத்து ஒரு சிறந்த படத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு திருப்தி போதும் எல்லாருக்குமே. இந்த லால் சலாம் படத்தை பொறுத்தவரை இந்த திரையுலகம் அல்லது இந்த ரஜினிக்கு எதிரான விமர்சகர்கள் 1000 சொன்னாலும் நடுநிலை ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்துருக்கு. பொதுவான அந்த திரை வர்த்தக அந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நாகரிகமான, அதாவது டீசெண்டான ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம்.